ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா ராஜா ஸ்டார் ஃபேமிலி. எங்கே நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பௌர்ணமி ஸ்பெஷல் அச்சரப்பாக்கம் மாதா கோயிலில் இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நாங்களும் ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம். அங்கே கூட்டம் அலம் மோதுது. மாதத்தில் எல்லா பௌர்ணமி அன்றைக்குமே இங்கே பயங்கரமான கூட்டமும் சர்வீசஸ்லாம் வந்து நடக்கும். இங்கே மிகப்பெரிய புனிதமான மாதா கோயில் இருக்குது. இங்கே வேண்டுதல் பண்ணிட்டு போனோம்னா எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எவ்வளோ பேர் வந்துட்டு இங்கே இருந்துட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் கிளம்புவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக நாங்களும் வந்திருக்கோம். வாங்க கூடிய போகலாம். இதுதான் மாதா கோயில். கீழே நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா மாதாவோட சில ஊர்வலம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கீழேருந்து கிளம்பி அப்படியே மலைக்கு மேலே அதை கொண்டு போவாங்க. ஒரு பௌர்ணமியும் மலைக்கு மேலே தான் வந்து நைட்டு ஃபுல்லாக சர்வீஸ் நடக்கும். அப்போது இந்த சிலை வந்து இப்போ மேலே வரும். அதுக்கு முன்னாடி நாமளும் மேலே படிக்கட்டு வழியாக போய் நம்ம வந்து மேலே போகிறோம். அங்கிருந்து வாழ்வதற்கு தெரிந்தவருக்கு தீபாவளி வருவார். நாங்கள் இப்போ ஒரு படி மேலே வந்துட்டோம். 6:10 ஆரம்பித்தோம். எத்தனை மணிக்கு முடிப்போம்னு பார்ப்போம். உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் சீக்கிரமாக மேலே வர ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம கீழே பார்த்தா தேர் வந்து இப்படி சுற்றிட்டு வருது. பாருங்கள், தூரத்துலேருந்து மேலேருந்து இது எடுக்கிறேன். இப்போ கீழேருந்து அப்படியே சுற்றிட்டு வந்து மேலே நம்ம போகிற மலைக்கு மேலே அது வந்து சேர்ந்துடும். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம மேலே வந்துட்டோம். அப்படியே வேர்த்து வளாசிருச்சு. முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு போங்க. அதாவது தண்ணியில் போயிட்டு எல்லா கஷ்டங்களும் ஒப்படைச்சிட்டு நம்மளும் வந்துடுவோம். இது புனிதமான ஒரு மாதா சர்ச்சு. எல்லா பௌர்ணமி அப்போ ஸ்பெஷலாக இருக்கும். மக்கள்லாம் வந்துட்டு போவாங்க. 6:20க்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். 20 மினிட்ஸில். அப்போ மழை வேறு வர மாதிரி இருக்குது. பார்ப்போம். எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பாய். அடுத்து மழை அதிகமாக வரதுக்குள்ள நம்ம கீழே போயிடலாம். தேங்க்யூ. பாய் பாய். மலைக்கு கீழேருந்து வரும்போதே மாலைகள், மெழுகுவத்தி, தொட்டில் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், குழந்தை இல்லாதவங்களாம் இங்கே தொட்டில் கட்டுவாங்க. அதே போல் நிறைய கோரிக்கைகள்லாம் இந்த செடிக்குள்ளே எல்லாம் வந்து கூஞ்சி கிடக்கு. அதே மாதிரி மெழுகுவத்திலாம் இங்கே கொண்டு வந்து ஏற்றுவாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பையன் கல் வச்சு வீடு கட்டிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டிட்டா சீக்கிரமாக வீடு கட்டிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே இங்கே வந்து வேண்டிட்டு போவாங்க. நானும் இப்போ போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மழை வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கீழே கிளம்பிடுவோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கீழே வந்து பார்த்த தேர் இப்போ மலைக்கு மேலேயே வந்துருச்சு. எப்போதுமே மலைக்கு மேலே வந்த தேர் வந்து நைட் ஃபுல்லாக இங்கே இருந்து இங்கே சர்ச்சு வந்து சர்வீஸ் நடக்கும். பட் மழை வரதுனால எல்லாருமே கீழே கிளம்பிட சொல்லிட்டாங்க. பாருங்கள், தேரோடு சேர்ந்து நாங்களும் பின்னாடியே கீழே இறங்கி வந்துட்டோம். மலைக்கு முன்னாடி அப்படியும் மழை வரதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் பாதி வழி வரத்துக்குள்ளேயே செம்ம மழை பிடிச்சிச்சு. பாருங்கள், செம்ம மழை ஆரம்பிச்சிச்சு. ஓகே, பாய். See you. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.